அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன் நடப்பான் என்றார். லூக்கா 1:17. அன்பின் தேவ பிள்ளைகளே, இங்கு தேவ மனுஷனாகிய யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்கப்படுகின்றது. அவர் மீது இருக்கிற தரிசனத்தை குறித்து அங்கே பேசப்படுகின்றது. அந்த ஆவியின் அபிஷேகம் எலியாவின் ஆவியும் என்று சொல்லப்படுகிறது. நம்மீதும் தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். நம்மீதும் பெரிய தரிசனம் இருக்கிறது. நாமும் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நடக்கப் போகின்றோம் என்ற அந்த பயமும் நடுக்கமும் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நம் இஷ்டத்திற்கு நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்கள் மீது வைத்த தரிசனத்தையும் எங்களுக்கு கொடுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நாங்கள் ஒரு நாளும் அவித்து போட்டு விடாதபடிக்கு, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கத்தை கொடுக்காதபடிக்கு உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று சொல்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.